ஓம் குருவை போற்றி. MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் ஜோதிட ஆய்வாளர்களுக்கும் எங்கள் ஆசிரியர் திரு விஜயன் அவர்களுக்கும் முதல்கண் வணக்கம். நம்ம சமீபத்தில் பார்த்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆராய்ச்சிக்கு சுகர் நாடி விதிமுறையில நம்ம ஆராய்ச்சிக்கு மிக மிக ரொம்ப உதவியான விதிமுறைகள், நம்ம ஆய்வுக்கு சிறப்பா இருக்கும் இந்த ஜாதகம். அப்படி நம்ம அன்றாடம் பார்க்குற ஜாதகத்துல விதிமுறைகளோட இன்றைய காலகட்டத்துல ஜாதக அமைப்பு இப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம ஜோதிட நண்பர்களுக்கு நம்ம வந்து விதிமுறையோட MGSல நம்ம வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஜாதகம் போர்ட்ல பதிவு செஞ்சிருக்கேன், நானும் ஒரு முறை சொல்றேன் பாருங்க. இது வந்து ஆண் ஜாதகம் மதுரையில இருந்து நம்மளுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க, ஆன்லைன் தான் பார்த்தோம். 6/12/1975 6/12/1975 7:50 AM. லக்னம் வந்து தனுஷ் லக்னம். லக்னத்திலே சந்திரன் இருக்காரு, மாந்தி இருக்காங்க. லக்னத்துக்கு 4 குரு பகவான், 5ல கேது பகவான், லக்னத்துக்கு 7ல செவ்வாய் பகவான், 8ல சனி பகவான், லக்னத்துக்கு 11ல ராகுவும் இருக்காங்க, சுக்கிரன் இருக்காங்க, லக்னத்துக்கு 12ல சூரியன் புதன். ராசியில் உள்ள கிரகம் நவாம்சத்துல கடக லக்னம். கன்னியில சனி பகவான் இருக்காங்க, துலாம்ல செவ்வாய், விருச்சிகத்துல சுக்கிரன் பகவான், தனுசுல சந்திரன், கேது பகவான், சூரிய பகவான், மகரத்துல குரு பகவான், கும்பத்துல புதன் பகவான், மேஷத்துல மாந்தி, ராகு பகவான், மிதுனத்துல இருக்காங்க. ராசியில் உள்ள கிரகம், நவாம்சத்துல உள்ள கிரகம். நம்ம அதை சுத்தி கிரகங்கள் என்ன நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னு நம்ம எழுதிக்கிட்டோமா, கிரகம் வந்து என்ன நட்சத்திரத்துல இருக்கு, நட்பான நட்சத்திரத்துல இருக்கா, பகையான நட்சத்திரத்துல இருக்கா அப்படிங்கிறதுக்கு நம்ம பலன் எடுத்து சொல்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த ஜாதகம் ஆண் ஜாதகம். இந்த ஜாதகருடைய தூரத்து சொந்தம், திருமணமே இன்னும் ஆகல அப்படின்னு நம்ம யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு தான் ஜாதகம் அனுப்பி நம்ம கிட்ட கேட்டாங்க. நம்ம ஜாதகருடைய ஜாதக அனுப்பம் கேட்டதை நம்ம ஜாதகமே சொன்னோம். இந்த ஜாதகம் வந்து பாத்தீங்களா, பூ பூக்காது, காய் காய்க்காது, எப்படி பிறந்துச்சோ அப்படியேதான் இந்த ஜாதகம் இறப்பு வரைக்கும் இருக்கும். இந்த ஜாதகரால இவருக்கும் பலன் இல்லை, இவரை சுற்றி உள்ளவர்களுக்கும் பலன் இல்லை, குடும்பத்துக்கும் பலன் இல்லை, உற்றார் உறவினர்களுக்கும் பலன் இல்லை. இந்த ஜாதகம் பூ பூக்காது, காய் காய்க்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகர்கிட்ட நம்ம சொன்னோம். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்படின்னா என்னம்மா விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நம்ம எங்களுக்கு என்ன சொன்னோம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். வயசு வந்து பாத்தீங்களா 50 வயசு. இந்த ஜாதகருக்கு 50 வயசு. 50 வயசுல வந்து பாத்தீங்கன்னா அவர் குழந்தைகளுக்கே அவர் திருமணம் செய்யற வயது காலம் இல்லையா. 50 வயசு ஆகியும் இவருக்கு திருமணம் இல்லை. இன்னும் வந்து இவருக்கு திருமணம் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம். சரின்னு சொல்லிட்டு விதிமுறைகள்லாம் நம்ம கிட்ட நம்ம சொல்லி நம்ம எங்களுக்கு உண்டான பலன்களை நம்ம சொல்லிட்டோம். வீடியோ பார்த்துட்டு இருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கு நம்ம என்ன விதிமுறை எடுத்து இந்த ஜாதகருக்கு 50 வயது காலகட்டத்திலும் கூட இன்னும் திருமணம் இல்லை அப்படிங்கிறத நம்ம எந்த விதிமுறை எடுத்து வலுவா நம்ம எடுத்து சொன்னோம் அப்படிங்கிறத ஜோதிட ஆராய்ச்சி நண்பர்களுக்கு பாருங்க. தனுசு லக்னம் 7ஆம் அதிபதி புதன். முதல்ல லக்னாதிபதி, ராசி அதிபதி இவர்கள்லாம் என்ன நிலையில் இருக்காங்க, இது நம்மளுக்கு பண்ட மண்டல். லக்னம் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும், ராசி அதிபதி நல்லா இருக்கணும். லக்ன புள்ளி கேதுக்கால் கேது பாருங்க 28-29 டிகிரியில வந்துட்டாரு. லக்ன புள்ளி பலம் இழந்துருச்சு. லக்னாதிபதி குரு பகவான் அவர் புதன் கால இருக்காரு. புதன் 12ஆம் பாவத்துல சூரியனுடன் அஸ்தங்கத்துல ஆயிட்டாரு. லக்ன பலன் இழந்துருச்சு, லக்னாதிபதி பலன் இழந்துருச்சு. ராசி அதிபதி நம்மளுக்கு உத்திராடம் 1ஆம் பாதத்துல இருக்காரு, அவரும் 29 டிகிரி சந்தியில் இருக்காரு. அப்ப லக்னம் புள்ளி சந்தி, லக்னாதிபதி குரு பகவான் நீச அஸ்தங்க தொடர்பு, ராசி அதிபதி சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா சந்தியில் இருக்காரு. 1 டிகிரியிலிருந்து 0 டிகிரியிலிருந்து 1 டிகிரியும்,
29 டிகிரி டு 30 டிகிரி நம்மளுக்கு சந்தி. இந்த இந்த டிகிரியில ராசியோ லக்னமோ லக்னாதிபதியோ அந்த கிரகம் இருந்துச்சுன்னா அதனுடைய பலன் தராது. அப்ப தனுஷு லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி புதன். அவர் சூரியனுடன் அஸ்தங்கமாயிட்டாரு. சரி, 7ஆம் அதிபதி அஸ்தங்கம் ஆயிட்டாலும் கூட 2-11 பலம் இருந்துச்சுன்னா ஒரு குடும்பமா இருக்கிற ஒரு பெண்ணை கூட மறு திருமணம் செய்யறதோ, 11ஆம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா 2ஆம் தார திருமணம் கூட செய்யறாங்க இல்லையா? அப்ப 2ஆம் அதிபதி சனி பகவான் அவரு 8க்கு போயிட்டாரு. குடும்பஸ்தானமும் பலம் இழந்துருச்சு. 11ஆம் அதிபதி சுக்கரன் ராகுடன் இருக்காரு. சுக்கரன் என்றது செவ்வாய்க்கால், செவ்வாய் 7ல இருக்காரு. செவ்வாய் என்றது செவ்வாய்க்கால் இருந்தாலும் 1, 5, 9 பாவங்கள் பாதிப்படைஞ்சிருச்சு. அப்ப ஒரு ஜாதகத்துல லக்ன புள்ளி பலம் இழந்தாவே மற்ற பாவங்கள் எல்லாமே பலனை இழக்கும். ஒரு சில ஜாதகங்களை நம்ம பாக்குறப்ப லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் நல்லா இருக்காங்க. லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் நல்லா இருக்காரு. தொழில் ஸ்தானம் சிறப்பா இல்லைன்னா கூட திருமணம் அப்படின்னு ஒண்ணு முடிச்சு மனைவி குழந்தை குட்டிகளோட இருக்கிறாங்க. கொஞ்சம் அறிவுத்தன்மை குறைபாடா இருந்தாலும் கூட மனைவி நல்லா இருந்தாங்களா அந்த குடும்பத்தை இயக்கிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை நல்லபடியா கொண்டாடுறாங்க. ஆணுக்கு அறிவும் பெண்ணுக்கு புத்தியும் இருக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த 1-7 பாவங்கள் நல்லா இருந்து 2ஆம் பாவம் நல்லா இருந்தா குடும்பம் நடத்துறாங்க, குழந்தை குட்டின்னு பெத்துக்கிறாங்க, வீடு வசதி எல்லாமே இருக்கு. அந்த 10ஆம் பாவம் ஒண்ணு கெட்டு இருந்தா கூட இதெல்லாம் நல்லா இருக்கும். ஒவ்வொரு ஜாதகத்துல லக்ன புள்ளி பலம் பெற்று 10ஆம் அதிபதி பலம் பெற்றுச்சுன்னா தொழில் சிறப்பா இருக்கும். குடும்பம் 7ஆம் பாவம் வீக் ஆயிட்டா கூட குடும்பம்னு இருக்காது. தொழில் வேலை அந்த லக்னம் பாத்தீங்கன்னா அந்த ஜாதகர் தொழிலுக்கு முன்னுரிமை கொடுத்து தொழிலை நல்லபடியா ஒரு ஆளுங்களுக்கு வேலை வச்சு கொடுக்கறதோ, ஆளுங்களுக்கு ஒரு சம்பளம் வச்சு ஒரு தொழிற்சாலை வச்சு கூட நடத்துறாங்க. அப்ப லக்னம் 10 நல்லா இருந்துச்சுன்னா தொழில் எங்களுக்கு நல்லா இருக்குது. இப்படி ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே லக்னத்துல இருந்து 7ஆம் பாவம் நல்லா இருக்கா, திருமணம் செஞ்சு சிறப்பா இருப்பாங்களா, லக்னத்துல இருந்து 4ஆம் பாவம், ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே கேந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். லக்னம் 4, 7, 10 இது ஒண்ணுக்கு ஒவ்வொரு பாவங்களும் தொடர்புடையது. லக்னம் நல்லா இருந்தா 4ஆம் அதிபதியும் நல்லா இருக்கணும். 4ஆம் அதிபதி நல்லா இருந்தா 7ஆம் அதிபதியும் நல்லா இருக்கணும். 7ஆம் அதிபதி நல்லா இருந்தா 10ஆம் அதிபதியும் நல்லா இருக்கணும். இந்த 4 கேந்திரமும் ஒரு லக்னத்துக்கு மிகப்பெரிய பலம் கொடுக்கும். இந்த 4 கேந்திரமும் ஒரு லக்னத்துக்கு சுபர் ஒரு அரண் போல பாதுகாப்பு கொடுக்கறது இந்த 4 கேந்திரமும். லக்னம் 4, 7, 10 லக்னம் நல்லா இருந்தா 7ஆம் பாவம் திருமணம் காலகாலத்துல அவருக்கு நடந்துரும். 10ஆம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு 4ஆம் பாவங்கிறது இவருக்கு 10ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம் அது வரும். அப்ப 10ஆம் பாவத்துல சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தின் மூலம் 4ஆம் பாவத்துல வீடு வண்டி வாகனம் மனைவி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4ஆம் பாவத்துக்கு உண்டான பொருட்காரகங்கள் எல்லாமே சிறப்பா இருக்கும். 4ஆம் இடம் ஓங்கி நிற்கும். 10ஆம் பாவத்துல வரக்கூடிய வருமானத்தை 4ஆம் பாவத்துல போடுவாங்க. நல்ல வருமானம் வந்துச்சுன்னா வீடு சொத்து பத்து மனைவிக்கு நகை நப்புன்னு எல்லாமே சேர்த்து வைப்பாங்க. அப்ப லக்னம் 4, 7, 10 இந்த பாவங்கள் எல்லாமே ஒரு ஜாதகத்துல பாருங்க. தனுசு லக்னம் 4ஆம் அதிபதி குரு, லக்னாதிபதியும் 4ஆம் அதிபதியும் குருவே வருவாரு. அவர் நீச புதனுடன் இருக்காரு. 1 சூரியனுடன் அஸ்தங்கம் ஆயிட்டாரு. 1 அதுக்கு லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியும் புதன், அவரு 10ஆம் அதிபதியும் புதனா வருவாரு. அப்ப அவருமே பாருங்க சூரியனுடன் அஸ்தங்கம் ஆயிட்டாரு 12ஆம் பாவத்துல. அப்ப இவர் ஜாதகத்துல லக்னம் 4, 7, 10 இந்த பாவங்கள் எதுவுமே செயல்படல. அப்ப அதனால குழந்தை இவருக்கு அப்பா அம்மா தங்கச்சி எல்லாமே இருந்தாங்க. எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அவங்க அப்பா அம்மா எல்லாமே இறந்துட்டாங்க. தங்கச்சி எல்லாம் வெளியூர்ல கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவரோட யாருமே இல்லை. இவர் தனியா தான் இருக்கிறாரு. எப்பவுமே லக்னம் தனிச்சு இருந்துச்சுன்னா அவர் தனிமையை தான் விரும்புவாரு, தனியா தான் வாழ்வாரு. சொந்த பந்தங்களோட ஒரு அரவணைப்புல வாழ மாட்டாரு. எந்த தொழிலுக்குமே இதுவரை போனதே கிடையாது. லக்னம் தனிச்சு இருந்துச்சுன்னா அங்க தனிமையா தான் இருப்பாங்க, தன்னந்தனியா தான் வாழ்வாங்க. யாரோடையும்
ஒட்டவே மாட்டாங்க. லக்ன புள்ளி கேதுக்கள் அது நம்மளுக்கு 29 டிகிரியில வந்துருச்சு. அப்ப நம்மளுக்கு லக்னம், லக்னாதிபதி, ராசி அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி எல்லாம் கேந்திர திரிகோணத்துல இருந்தால் மட்டும்தான் ஆளுமை திறன் இருக்கும். ஆளுமை திறன் இருக்கும். ஒரு 100 பேர், 200 பேர், 1000 பேர், 2000 பேர் வச்சு வேலை செய்வாங்க. வேலை செய்யற நபர்களுக்கு இவர் கூலி கொடுப்பாரு. அப்ப அந்த ஆளுமை திறன் இருந்தாதான் அந்த நிர்வகிக்கும் திறன் அந்த ஜாதகருக்கு இருக்கும். அப்ப லக்னம், லக்னாதிபதி, ராசி அதிபதி இது 3ம் பலமா இருக்கிற ஜாதகருக்கு யாருக்குமே நம்ம வழிகாட்டணும், புத்தி சொல்லணும்னு தேவையில்லை. அந்த 3 பாவமும் நல்லா இருந்துச்சுன்னா மற்ற பாவங்களை எல்லாமே அது இயக்கம் கொடுத்துக்கும். அந்த லக்னம், லக்னாதிபதி, ராசி அதிபதி நல்லா இருந்துச்சுன்னா 4ஆம் பாவம் நல்லா இருந்திருக்கும், 7ஆம் பாவமும் நல்லா வந்துடும், 10ஆம் பாவமும் நல்லா வந்துடும். அதுக்கு 1, 5, 9 பாவங்களும் சிறப்பா இருக்கும். அதே மாதிரி லக்னம், லக்னாதிபதி, ராசி அதிபதி இது எல்லாம் சந்தியில 3, 6, 8, 12ல பகை நீசம் அஸ்தங்கத்துல இருந்துச்சுன்னா இவர் கை நீட்டி தான் கூலிக்கு வேலைக்கு போவாரு. அந்த 3ம் நல்லா இருக்கிற ஜாதகம் வந்து ஓங்கி நிற்கும். 100 பேர், 200 பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு ஆளுமை திறன் இருக்கும். இந்த 3 பாவமும் 3, 6, 8, 12ல பகை நீசம் அஸ்தங்கம் பெற்றுடுச்சுன்னா இவர் கூலிக்கு தான் வேலைக்கு போவார். இவர் கை நீட்டி தான் சம்பளம் வாங்குவாரு. அப்ப அந்த லக்னம் தான் நம்மளுக்கு முதன்மையான பலனை கொடுக்கும். ஒரு ஜாதகத்துல லக்னம் சிறப்பா இருக்கணும். லக்னம் நல்லா இருந்தாதான் அந்த அமைப்பு நல்லா இருக்கும். சரி, அது மட்டுமா அப்படின்னா குருங்கிறது, குரு நம்மளுக்கு வந்து ஜீவன், சுக்கிரன் ஜீவி. இந்த 2 கிரகமும் ஒரு ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் கிடவே கூடாது. குரு நின்ற நட்சத்திரம் நல்லா இருந்து சுக்கிரன் நின்ற நட்சத்திரம் நல்லா இருக்கணும். நல்லா இருந்தா மட்டும்தான் குரு என்பது ஆண், சுக்கிரன் ஜீவி என்பது பெண். இந்த குருவும் சுக்கிரனும் ஜீவனும் ஜீவியும் கெடாம இருக்கணும். அது பாருங்க, குருக்கு 6, 8ல சுக்கிரன். அப்ப குரு சுக்கிரன் வந்து கெட்டுச்சுனாலும் அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை என்பது அவ்வளவா சிறப்பை கொடுப்பதில்லை. லக்னமும் லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் வலுவா இருந்தாவே மற்ற பாவங்கள் எல்லாமே அதை இயக்கும். மற்ற பாவங்கள் எல்லாமே தன்னுடன் இணைச்சுக்கும். சொந்த பந்தங்களோட சேர்ந்து இருப்பாங்க, தொழில் செய்வாங்க, மனைவி, மக்கள், குடும்பம்னு எல்லா அமைப்பும் வந்துடும். இது 3ம் கெட்டுச்சுனாவே மற்ற பாவங்கள் எல்லாமே பின்வாங்கிக்கும். அந்த பலனை எளிமையா கொடுப்பது இல்லை. அப்ப இவர் ஜாதகத்துல 7ஆம் அதிபதி முதல் கொண்டு, 10ஆம் அதிபதி முதல் கொண்டு, 2ஆம் அதிபதி முதல் கொண்டு எந்த பாவமும் இயக்கம் இல்லை. எப்படி பிறந்தாரோ அப்படியேதான் இருக்கிறாரு. படிப்பு இல்லை, தொழில் இல்லை, திருமணம் இல்லை, எந்த ஒரு பொன் பொருள் சேர்க்கையும் இல்லை, உற்றார் உறவினர் ஆதரவு இல்லை, எந்த பலனும் இந்த ஜாதகர் இல்லை. அந்த அம்மா கேட்டாங்க, இவர் இப்படியேதான் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. அவருடைய இறுதி காலம் வரைக்கும் இப்படிதாம்மா இருப்பாரு. அவருடைய இறுதி காலம் வரைக்கும் இப்படிதான் இருப்பாரு. இந்த ஜாதகம் வந்து எந்த விதத்திலயும் ஒரு பலன் இல்லம்மா, பலன் பாக்கியம் குறைவான ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்ககிட்ட சொல்லிட்டோம். அப்ப ஒரு ஜாதகம் வந்தாலும் பண்ட மண்டல் விதிமுறைகள் இதெல்லாம் படைப்பு வந்து நம்மளுக்கு மாறவே மாறாது. லக்னம், லக்னாதிபதி, ராசி அதிபதி, 4ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி எல்லாம் நல்ல நின்ற நட்சத்திராதிபதி எல்லாம் கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்ச நட்பு பெற்றுச்சுன்னா அறிவு புத்திமான். அவருக்கு யாருமே நம்ம வழிகாட்டுதல் சொல்லணும்னு கிடையாது. நல்ல ஒரு அறிவு திறனுடன், சிந்தனை அறிவுடன் தொழில், குடும்பம், திருமண வாழ்க்கைன்னு எல்லாமே அந்த காலகட்டத்துல அமைஞ்சுக்கும். இந்த பாவங்கள் எல்லாமே கெட்டுச்சுன்னா அதை சார்ந்து எங்களுக்கு வந்து பிரச்சனை தான் கொடுக்கும். நம்ம பாக்குற ஜாதகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி சுகர் நாடி விதிமுறையில எந்த வயது காலகட்டமா இருந்தாலும் திருமணம் ஆச்சு, இன்னும் திருமணம் ஆகல, இல்ல திருமணமே இதுக்கு மேல ஆகுமா ஆகாது அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பா சுகநாடி விதிமுறையில நம்ம எடுத்து சொல்லலாம். நம்ம பாக்குற ஜாதகத்துல வந்து விதிமுறையோட இருக்கிற ஜாதகத்தை நம்ம இப்படி எடுத்து எழுதி வச்சுப்போம். வீடியோ போடுறதுக்கு எடுத்து எழுதி வச்சு நம்ம வீடியோ போடுறப்ப நண்பர்கள் கேட்பாங்க, மேடம் 5ஆம் பாவத்தை பத்தி வீடியோ போடுங்க, குடும்பஸ்தானம் 2ஆம் பாவத்தை பத்தி வீடியோ போடுங்க, தொழில் ஸ்தானத்தை பத்தி வீடியோ போடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் கேட்பாங்க. இது வந்து திருமணமே இதுக்கு மேல ஆகாது, இதுவரை திருமணம் இல்லை, இனிமேலும் திருமணம் இல்லை, பூ பூக்காது, காய் காய்க்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்களுக்கு ஜாதகம் சொன்னோம். MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு இருக்கும் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்குமே நன்றி, வணக்கம்.